உங்களோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஹீரோயின்ஸாக கூட இருந்திருக்கலாம் சரோஜா தேவி மேம். ஸோ இன்றைக்கி அவங்க காலம் ஆயிட்டாங்க சார். ஸோ நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? உங்கள் ஸ்வீட் மெமரிஸ் ஏதாவது அதை ஷேர் பண்ணுங்கள் சார். ஒரு ஏழை பொண்ணுக்கிட்ட ஏழையா நடிச்சு அவளை ஏமாத்திருக்கீங்க. என்னுடைய ஃபேவரட் ஹீரோயின்னு சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் அவங்கள விட்டா ஆள் இல்லை. அவர் அதுக்காக அந்த கலர் படங்களை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது மாடலாக வந்தவங்க சரோஜா தேவி. கலர் ஃபில்மு கலர் ஃபில்மே அப்போ ஃபோட்டோ கலர் ஃபோட்டோங்கிறது பெரிய விஷயம். எங்கள் அண்ணா எங்கள் வீட்டில் பெண்கள்கிட்ட எல்லாம் காட்டினார். காட்டும்போது வைஜெயந்தி மாலா மாதிரியே இருக்காங்களே, வைஜெயந்தி மாலா மாதிரியே இருக்காங்கங்கிறது ஒரு யூனிஃபார்ம். ஒரு ஆடோடி மன்னன் படத்தில் பாதி படம் பிளாக் அண்ட் ஒயிட், முக்கால் படம் பிளாக் அண்ட் ஒயிட், கால் படம் கலர். ஓகே. அப்போ கலரில் வருது படம்னாவே கிரேஸு. நாடோடி மன்னனுடைய வெற்றிக்கு முக்கிய காரணம் பிற்பகுதியில் இருந்த கலர் தான். அப்போ எம்ஜிஆர் என்ன சொன்னார்னா, ஜே.கே. ராமு தான் இந்த படத்தினுடைய கதாநாயகன், நான் அவரை திருமணம் செய்து கொண்டேன்னார் வெற்றி விழாவில். அந்த அளவுக்கு ஜே.கே. ராமனுடைய கேமரா ஒர்க் இருந்தது. சரோஜா தேவி இன்ட்ரோடக்ஷன் ஆகிறது கலர் சீனில் இன்ட்ரோடக்ஷன் ஆகுறாங்க. தண்ணிக்குள்ளார அவங்க அப்படியே வர்ற மாதிரி கலரில் அப்படியே பார்த்து அள்ளிக்கிட்டு போயிட்டாங்க. எம்ஜிஆர் கம்ப்ளீட்டாக சரோஜாதேவி போட்டுக்கிட்டார். எம்ஜிஆருக்கு இருந்த பிரச்சனை என்னன்னா ஒரு குள்ளம். முக்கியமாக இவங்க சரோஜாதேவி நடித்த படங்கள் எல்லாமே அந்த காலத்தில் வெற்றி தான் இல்லை சார். ஃப்ளாப் அப்படின்ற மாதிரி அது ஒரு கான்செப்டே அப்பெல்லாம் இருந்தது இல்லை. 1-2 படம் ஃப்ளாப் ஆச்சு. நீங்கள் எவ்வளோ உழைப்பு போடுறீங்களோ அதையும் தாண்டி அதிர்ஷ்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் சார், இவங்கள போட்டா வெற்றி அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. அந்த ஜோடி அப்படியே பெட்ரால்தான் பிள்ளையா வரலும் வந்துக்கிட்டே இருக்கு. ஜெயலலிதா வந்தாச்சு உள்ள. ஓகே. சரோஜாதேவி அவுட்டு. உடனே காடவாரிட்டானுங்க. அப்பதான் எனக்கு சினிமா பத்தி தெரிஞ்சது. ஒரு நிமிஷம் இது எதுக்காக சொல்றேன்னா, எனக்கு சினிமா வாய்ப்பு வந்த போது என் தந்தையார தான் சொன்னார், டாக்டர் அவனுக்கு சொல்லப்படலடா, நடிகனா எவன் ஆகலாம், உன்னை விட ஒருத்த வந்தானே உன்னை அடுத்த நிமிஷம் காலி பண்ணிடுவாங்க, ஜாகிரதை. அன்னைக்கு தான் எங்கள் அப்பா சொன்னது எவ்வளோ சத்தியம்னு புரிஞ்சுது சார். 17 வருஷம் ஒரு நடிகை கொடிக்கட்டி பறந்திருக்காங்க அந்த மாதிரியான ஒரு ஃபீல்டில் அப்படின்னும் போது அது எவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். அது சாதாரணம் இல்லை. 17 years she has ruled. சாதாரணம் இல்லை. இரு துருவங்கள்னு கருதப்பட்ட சிவாஜி, எம்ஜிஆர் 2 பேத்துக்கு ஹீரோயின் ஒரே நாள். சிவாஜி ஒரு படத்தில் ஹீரோ, எம்ஜிஆர் ஒரு படத்தில் ஹீரோ. ஆனால் அந்த படத்தில் தான் எம்ஜிஆருக்கும் சரோஜாதேவிக்கும் கொஞ்சம் பிணக்கு வந்தது. என்னன்னா, ஒரு ஆம்பளை அவனுக்கு அலோவ் பண்ணு, ஒரு ஆம்பளை அவனுக்கு அலோவ் பண்ணு, பெண்களை அவனுக்கு நார்த் அக்செப்ட் பண்ணாங்களே ஒழிய. கமல் ஏக் துஜே கேரியர்ல கிரியேட் பண்ண சென்சேஷன் இவர் எவனுமே கிரியேட் பண்ண ஒழிச்சு கட்டிட்டு தான் நம்ம வருவோம். அதுக்காகவே அமிதாப் பச்சன் ஓரம் கட்டிக்கிட்டாங்க. அமிதாப் பச்சனுடைய ரசிகர் மன்றம் அப்படியே மாறிச்சு கமல் அவர்களுக்கு. உடனே என்னென்ன பண்ண முடியுமா பண்ணி கமலை பொட்டி கட்டி அமைச்சார். அன்னைக்கு அமிதாப் பச்சனுக்கு வெறும் நடிகர் மாத்திரம் இல்லை, இந்திரா காந்தியோட ரைட் ஹேண்டு. 16 வயதுல படத்தை ஹிந்தியில் எடுக்கிறாங்க, தியேட்டரை கிடைக்கூட நிறுத்திட்டாங்க. மராத்தா இருக்கிற ஒரே தியேட்டரில் மார்னிங் ஷோ மாத்திரமே ஓடப்பட்டது. சார், அவங்களோட நடிப்புன்றது அந்த கொஞ்சம் பேசுகிற அந்த ஒரு தமிழ், அதுக்கு தான் ரஜினிகாந்துக்கு அதே தான். ரஜினிகாந்துக்கு இவங்களுக்கு அந்த கன்னட கலந்த தமிழ். அவங்க நடிப்புன்னு எடுத்தீங்கன்னா மணப்பந்தல் ஒரு படம் அவங்களுடைய நடிப்புக்காக ஓடிச்சு. உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும், என்ன பாட தோன்றும். விவேக் அவர்கள் அந்த கோபால் கோபால் அப்படின்னு சொல்லி புதிய படம். என்னுடைய நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு. அப்போ நாங்கள் காலேஜில் படிக்கும்போது அந்த சீனை நாங்கெல்லாம் அது மாதிரி கிண்டல் பண்ணி போட்டுருவோம். கோபால் என்னை விட்டு விடுங்கள் கோபால். கரவை கொண்டு போயிட்டு இருந்தாக்கா, நான் அவளை லவ் பண்றேன், உடனே அவ சொல்றதா நாங்க கோபால் என்னை விட்டு விடு கோபால் அப்படித்தாண்டா சொல்லுவாங்க. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட டாக்டர் காந்தராஜ் சார் தான் இருக்கார். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான நடிகை சரோஜா தேவி மேம், அவங்களுக்கு இந்த தருணத்தில் பிபிடி சினிமா சார்பாக ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறோம். சார் வணக்கம் சார். நீங்கள் எப்போதுமே இந்த ஓல்டு படம், அந்த பழைய கதைகள், பழைய படங்கள் பற்றி, ஆக்டர்ஸ் பற்றி நீங்கள் நிறைய ஷேர் பண்ணுவீங்க.
உங்களோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஹீரோயின்ஸாக கூட இருந்திருக்கலாம் சரோஜா தேவி மேம். ஸோ இன்னைக்கு அவங்க காலம் ஆயிட்டாங்க சார். ஸோ நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? உங்கள் ஸ்வீட் மெமரிஸ் ஏதாவது ஷேர் பண்ணுங்கள் சார். என்னுடைய ஃபேவரட் ஹீரோயின்னு சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் அவங்கள விட்டா ஆள் இல்லை, அதுதான் உண்மை. 57 அவங்க வந்துட்டாங்க. ஓகே. எங்களுக்கு என்ன அறிமுகம்னா, எனக்கு நேரடி பழக்கம் இல்லை. நான் கல்லூரியில் படிக்கிறேன். அப்போ தான் வந்து பள்ளி இறுதி வகுப்பு வர்ற நேரத்தில் இவங்க வர்றாங்க சினிமாவுக்கு. கன்னடத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழுக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு சென்னையில் அப்போ வந்து ஒரு அச்சகம் இருந்தது, லித்தோ ப்ரெஸ். சினிமா போஸ்டர் அடிக்கிறது இதெல்லாம் வந்து எங்கள் ப்ரெஸ்ஸில் தான் அடிப்பாங்க. கஸ்தூரி லித்தோ ஆக்ஷன் பேர். அண்ணா சாலையில் ஆனந்த் தேட்டர்கிட்ட இருந்தது. அந்த எங்கள் ப்ரெஸ்ஸுக்கு பின்னாடி வந்து சாமுவேல்னு ஒரு புகைப்பட நிபுணர். அவர் தான் அண்ணாவுக்கு பல திராவிட இயக்க பத்திரிகைகளுக்கெல்லாம் அவர் தான் ஃபேமஸ் ஃபோட்டோகிராஃபர். அதே மாதிரி சினிமா சம்மந்தமான படங்கள்லாம் நிறைய எடுப்பார். அவர் தான் அதுக்கு கலர் ஃபில்மு கோடக் கலர் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் எடுக்க ஆரம்பித்த போது சாமுவேலை தான் அவங்க இது பண்ணாங்க. அந்த புகைப்படம் நல்லா எப்படியெல்லாம் வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு அந்த தொழில் நிபுணர்கள் எல்லாம் பயன்படுத்துவாங்களோ அதில் சாமுவேல் ஒருத்தர். அவர் வந்து அதுக்காக அந்த கலர் படங்களை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது மாடலாக வந்தவங்க சரோஜா தேவி. அப்போ அவர் வீடு வந்து எங்கள் ப்ரெஸ்ஸுக்கு பின்னாடி இருந்ததுனால ஒரு சந்து, குறுகலான அந்த சந்து அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, மெயின் ரோட்லேயே நிற்பாங்க. எங்கள் ப்ரெஸ்ஸு அந்த ப்ரெஸ்ஸுக்கிட்டே நிற்பாங்க. உள்ளே வந்து உட்காந்துருப்பாங்க. அப்புறம் சாமுவேலுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். அவர் வந்து கூட்டு போகிற வரல அப்படி உட்காந்துருப்பாங்க. அப்போ அவர் எடுத்த புகைப்படங்கள் ஒரு 20 படங்களுக்கு மேலே 20 வகையான போஸ்டர்லாம் எடுத்தார். கலர் ஃபில்மு. கலர் ஃபில்மே அப்போ வந்து கலர் ஃபோட்டோங்கிறது பெரிய விஷயம். பார்த்து அதை எடுத்துகிட்டு என்கிட்ட கொடுத்துட்டாரு. அதை எங்கள் அண்ணன்கிட்ட கொடுத்துட்டாரு. அதை எடுத்துக்கிட்டு வந்து எங்கள் அண்ணன் எங்கள் வீட்டில் பெண்கள்கிட்ட எல்லாம் காட்டினார். காட்டும்போது வைஜெயந்தி மாலா மாதிரியே இருக்காங்கங்கிறது ஒரு யூனிஃபார்ம், ஒரு பொதுவான அபிப்பிராயம். அவ்வளோ, அதாவது கருப்பு வைஜெயந்தி மலை அந்த மாதிரி எடுத்துக்கலாம், அது மாநிறமான வைஜெயந்தி மலை எடுத்துக்கலாம். அந்த ரிசம்பிளன்ஸ் இருந்தது. உடனே அதை சொல்லி இது பண்ணி பத்திரிகைகள் அதை வெளியிட்டதில் அதில் அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த பத்திரிகையிலே அதை கட்டுரை எழுதுறார். அவங்க வந்து வட்ட வடிவமான முகம், ரவுண்டு ஃபேஸு, அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபேஸாக மாற்றினேன், நீள முகமாக மாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வட்ட முகத்தையும் அந்த மாற்றின முகத்தையும் போட்டார். வட்ட முகத்தில் மண் மாதிரி இருந்தார். அந்த மாறினதுக்கு பிறகு அந்த அழகே வேறையாக மாறிடுச்சு. அதில் தான் அவங்களுக்கு பெரிய இதாக வந்தது. படங்கள் வரும்போது அவங்க வந்து அதாவது அதுக்கு முன்னாடி படங்கள்லாம் வந்திருக்காங்க. 1958 மகாகவி காளிதாஸ் அப்படின்ற அதெல்லாம் கன்னட படங்கள் அதெல்லாம் இங்கே யாரும் பார்க்கல. நம்ம ஊருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. எம்ஜிஆர் அவர்களோடையும் சிவாஜி அவர்களோடையும் நாடோடி மன்னன் படத்தில் பாதி படம் பிளாக் அண்ட் ஒயிட், முக்கால் படம் பிளாக் அண்ட் ஒயிட், கால் படம் வந்து கலர். ஓகே. அப்போ கலரில் வருது படம்னாவே கிரேஸு. நாடோடி மன்னனுடைய வெற்றிக்கு முக்கிய காரணம் வந்து பிற்பகுதியில் இருந்த கலர் தான். இல்லாட்டி நாடோடி மன்னன் ஓடி இருக்காது, ரொம்ப ஆவரேஜாக தான் போயிருக்கும். அந்த கலர் சீனில் ஆரம்பிக்கும் போது ஜே.கே. ராமன்ற கேமராமேன் பிரமாதமாக பண்ணியிருந்தார். சார், கேமராமேன் முதற்கொண்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? ஏன்னா அது மறக்க முடியாத கேமரா. அப்போ எம்ஜிஆர் என்ன சொன்னார்னா, ஜே.கே. ராமு தான் இந்த படத்தினுடைய கதாநாயகன், நான் அவரை திருமணம் செய்து கொண்டேன்னார் வெற்றி விழாவில். அந்த அளவுக்கு ஜே.கே. ராமனுடைய கேமரா ஒர்க் இருந்தது. சரோஜா தேவி இன்ட்ரோடக்ஷன் ஆகிறது, கலர் சீனில் இன்ட்ரோடக்ஷன் ஆகுறாங்க. தண்ணிக்குள்ளார அவங்க அப்படியே வர்ற மாதிரி, தண்ணின்னா நீச்சல் உடைய இல்லை, தண்ணி மாதிரி தண்ணிக்குள்ளார அப்படியே வர்ற மாதிரி, அப்படியே நீர்க்குமிழிகள்லாம் அப்படி இப்படி போவோம். என்னமோ அந்த பாட்டு மறந்துருச்சு. அந்த பாட்டு அப்படியே பாடிக்கிட்டு அப்படியே இறங்கி அந்த தண்ணியில் அப்படியே இறங்கி வர்ற மாதிரி கலரில் அப்படியே பார்த்து அள்ளிக்கிட்டு போயிட்டாங்க அப்படியே. அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸ் சீனில் வெற்றி திருமுகம் தெரிகிறது, வீரமாமுகம் தெரிகிறது, வெற்றி திருமுகம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாடுவாங்க. அந்த ஆக்ஷனும் அந்த இதுவும் சேரும்போது
படத்தினுடைய பெரிய வெற்றிக்கு அந்த உண்மையாவே அந்த ஒரு லைன்லாம் வந்து காரணமா கலர் காட்சிகள்ல பிரமாதமா வந்து படம் எங்கேயோ போயிடுச்சு. சார் அவங்களுக்குன்னு வந்து ஒரு தனி ஒரு ஸ்டைலு, அபிநய சரஸ்வதி அப்படின்ற மாதிரியான கன்னடத்து பைங்கிலி, அது அந்த மாதிரியான ஒரு பேர் எடுத்தவங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி அவர்கள், ஜெமினி அவர்களோட நிறைய படங்கள் நடித்த ஒரு கதாநாயகி அப்படின்னு வந்து பேசப்படுற வேற யாருமே இல்லை. அன்னைக்கு இருந்தது எம்ஜிஆர் கம்ப்ளீட்டா சரோஜாதேவி போட்டுக்கிட்டாரு. எம்ஜிஆருக்கு இருந்த பிரச்சனை என்னன்னா ஒரு குள்ளம். தெரியாதனமா வைஜெயந்தி மலாவை ஹீரோயினா போட்டு பாக்தா திருடன்னு படம் எடுத்துட்டாங்க. வைஜெயந்தி மலா நடிகர்கள் தமிழ்ல இந்திய நடிகர்களே உயரமானவர், பயங்கரமான டாலு. ஓகே. ஒரு ஐயோ அதில் நல்ல காலத்துக்கு முஸ்லீம் வேடத்தில் வந்ததுனால தொப்பி போட்டுக்கிட்டு சமாளிச்சிட்டாரு. அவங்க லவ் சீன் பூரா அந்த படத்தில் உட்காந்தே தான் பண்ண வேண்டியதாக போச்சு. ஏன்னா இவர் தோளு கூட வரல. ஓகே. பத்மினி கிட்டையும் அதே பிரச்சனை அவருக்கு இருந்தது. பத்மினி டாலு, இவர் கொஞ்சம் குள்ளம். அஞ்சலி தேவி ஒருத்தர் தான் இவருக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தது. அஞ்சலி தேவி வந்து ஏறத்தாழ இவர் வயசை சேர்ந்தவங்க. ரெண்டு பேரும் ஓல்டா இருக்கிறதுனால இந்த வயசை தெரிவித்துங்கிறதுக்காக ஒரு இளமையான பெண்ணை தேடும்போது சரோஜா தேவி வந்தாங்க. நாடோடி மன்னன் சூப்பர் ஹிட் ஆன உடனே அது வரலும் பானுமதியோட ஒரு பேரா வந்துகிட்டு இருந்தவர் அது அப்படியே சரோஜா தேவிக்கு மாறினார். சார் இவங்க ரெண்டு பேரும் காம்பினேஷனில் நடித்த படங்கள் எல்லாமே வெற்றி தானே சார்? இவங்க முக்கியமாக இவங்க சரோஜாதேவி நடித்த படங்கள் எல்லாமே அந்த காலத்தில் வெற்றி தான் இல்லை சார்? ஃப்ளாப்பு அப்படின்ற மாதிரி எந்த ஒரு அது ஒரு கான்செப்டே அப்போல்லாம் இருந்தது இல்லை. ஒன்று ரெண்டு படம் ஃப்ளாப் ஆச்சு. தேவர் இடத்துலையே அதாவது தேவர் தான் அது. ஆக்சுவலாக நாடோடி மன்னனுக்கு பிறகு இவங்க பேர் வந்து பெருசாக ஈடுபட்டது வந்து தாய் சொல்லை தட்டாதே படம். அதில் தான் எம்ஜிஆர் நல்லா விவரிக்க முடியாத மேக்கப்லாம் ஒரு பொட்ட வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கும். லாங் ஓவர் கோட்டு போட்டு சூட் போட்டு அதுக்கு மேலே லாங் ஓவர் கோட் போட்டு இமயமலைக்கு போனால் கூட வேர்த்துருக்கும். அந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் வருவார். இப்போ சிரித்து சிரித்து என்னை சிறையில் இட்டாங்கிற பாட்டெல்லாம் அதில் தான் பயங்கரமாக சூப்பர் ஹிட்டாக ஓடிச்சு. ஓகே. ஓடினதுக்கப்புறம் தாயை காத்த தனையன் அதுவும் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. ஆனால் இதெல்லாம் இந்த வெற்றிகளுக்கெல்லாம் சரோஜா தேவி காரணம்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு லக்கி மாஸ்கட்டாக மாறினாங்க. எஸ் சார். சரோஜா தேவி எம்ஜிஆர் ஜோடி பெருசாக ஈடுபட்டு போச்சு. சார் சினி ஃபீல்டில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் எவ்வளோ உழைப்பு போடுறீங்களோ அதையும் தாண்டி அதிர்ஷ்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் சார் இவங்கள போட்டால் வெற்றி அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. அந்த ஜோடி அப்படியே வந்து பெட்ரோல் தான் பிள்ளையா வரலும் வந்துக்கிட்டே இருந்தது. ஜெயலலிதா என்ட்ரி, 1000ல் ஒருவன், எம்ஜிஆர் ஜோடி, சரோஜா தேவியினுடைய இது அதோட முடிவுக்கு வந்தது. அந்த 1000ல் ஒருவன் படத்துக்கு அப்புறம் பறக்கும் பாவைங்கிற கலர் படம் வருது. எம்ஜிஆர் சரோஜா தேவி நடிச்சு எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, நான் இப்போ வந்து மருத்துவக் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன். எருமேட்டுக்கிட்ட சொல்கிறேன். அவர் ஏகாம்பரன் பேர், அவருக்கு இப்போ ராம்புத்திரன், 3 பேர் இருக்கும். வெறியர்கள், எம்ஜிஆர் வெறியர்கள். பறக்கும் போகலான்னா வேணாருமேட்டு அப்படின்னு அப்படி ஏன்னா அது சரோஜா தேவி போட்டிருக்காரு. ஜெயலலிதா வந்தாச்சு உள்ள. ஓகே. சரோஜா தேவி அவுட்டு. உடனே காலை வாரிட்டானுங்க. அப்போதான் எனக்கு சினிமா பற்றி தெரிஞ்சது. ஒரு நிமிஷம் காலி அப்படின்னு. இது எதுக்காக சொல்கிறேன்னா, எனக்கு சினிமா வாய்ப்பு வந்தபோது என் தந்தையாரை தான் சொன்னார், டாக்டர் அவ்வளோ சுலபம் இல்லைடா, நடிகனா எவன் நாடலாம், உன்னை விட ஒருத்தர் வந்தானே உன்னை அடுத்த நிமிஷம் காலி பண்ணிவிடுவாங்க, ஜாக்கிரதை. அன்னைக்கு தான் எங்கள் அப்பா சொன்னது எவ்வளோ சத்தியம்னு புரிஞ்சுது எனக்கு. அடுத்த நிமிஷமா அதாவது எம்ஜிஆர் படம் போட்டால் மேட்ரி ஷோ பார்த்துட்டு ராத்திரி ஷோ பார்க்குறவனுக்கு அவனுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. எங்கள் வீட்டு பிள்ளை படத்துக்கு எங்க போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்தா எனக்கு தெரியுமா? திண்டிவனத்துல போய் டிக்கெட் வாங்கி திண்டிவனத்துல போய் பார்த்தவனுக்கு அந்த மாதிரி வெறி பிடிச்ச அலைஞ்சவனுக்கு. ஜெயலலிதா வந்த உடனே அதெல்லாம் ஓடுங்க போயிட்டு அப்படின்ட்டாங்க. சார் 17 வருஷம் ஒரு நடிகை வந்து கொடி கட்டி பறந்திருக்காங்க அந்த மாதிரியான ஒரு ஃபீல்டில் அப்படின்னும் போது அது எவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். அது சாதாரணம் இல்லை. 17 years she has ruled. சாதாரணம் இல்லை. இரு துருவங்கள்னு கருதப்பட்ட சிவாஜி எம்ஜிஆர் 2 பேத்துக்கு ஹீரோயின். எந்த படம் எடுத்தாலும் 2 பேத்துக்குமே ஹீரோயின். ஒரே நாளில் படகோட்டி ரிலீஸ் ஆகுது. புதிய பறவை 2 கலர் படம் ஒரே நாள். சிவாஜி ஒரு படத்தில் ஹீரோ, எம்ஜிஆர் ஒரு படத்தில் ஹீரோ. ஆனால் அந்த படத்தில் தான் எம்ஜிஆருக்கும் சரோஜா தேவிக்கும் கொஞ்சம் பிணக்கு வந்தது. என்னன்னா,
புதிய பறவைக்கு காட்டின ஆர்வத்தை படகோட்டிக்கு அவங்க காட்டணும். சார் புதிய பறவை எனக்கும் ஞாபகம் இருக்கு சார் அந்த மூவி. ஏன்னா அதில் வந்து அவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வந்து சைலண்டாக அதில் அவங்களுக்கு ரோல் பெருசு, நடிக்கிற இன்வெஸ்டிகேட்டிவ். ரோலு. இதில் வெறும் வந்து டான்ஸ் ஆடுற ரோல். அதனால் அந்த இது. ஆனால் மேக்கப்னு எடுத்திங்கன்னா படகோட்டியில் தான் அவங்களுடைய மேக்கப் பெட்டராக இருக்கும் புதிய பறவையை விட. என்னன்னா ஒன்று சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து அவங்கள பற்றி எதிர்மறையான விமர்சனங்கள். வாணிஸ்ரீ, சரோஜா தேவி, பானுப்பிரியா இது போன்ற நடிகைகள்லாம் வர்றாங்கன்னா அவங்க காலைல 5 மணிக்கே வந்துடுவாங்க மேக்கப்புக்கு. என்ன முதல்ல அவங்க வெளுக்க வைக்கணும். உண்மையாவே அவங்களோட கலர் அந்த Colour மாதிரி மட்டும் பட் அவன் தெரியவே இல்லையே சார். ஏதாவது எனக்கு வாழ்க்கை வாழ்வதற்குன்னு ஒரு படத்தில் நடித்தாங்க, ஜெமினி ஹீரோவை நடித்த படம். ஊட்டியில் ஷூட்டிங், தாஜ்பிரகாஷ் ஹோட்டலில் தான் அவங்க தங்கியிருக்காங்க, நாங்களும் அங்கே தான் தங்கியிருந்தோம். எங்கள் அண்ணன் வந்து கொஞ்சம் சினிமா தொடர்புகள்லாம் நிறையா இருந்ததுனால அப்போ வந்து எல்லா நடிகர்களும் அங்கே தான் இருக்காங்க. ஓகே. சிவாஜியினுடைய புதிய பறவை அங்கே தான் ஷூட்டிங் எடுக்கிறாங்க, அன்றைக்கி அங்கே தான் ஆரம்பிக்கிறாங்க. ஜெமினியினுடைய வாழ்க்கை வாழ்வது ரெண்டுலேயுமே சரோஜா தேவி. அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு படத்தில் ஒரு பாட்டு சீனு, அந்த பாட்டு சீனு தாஜ் பிரகாஷ் லான்லேயே செட்டு போட்டு எடுக்கிறாங்க. ரூமை விட்டு வெளியில் வந்து ஷூட்டிங். அந்த டைமில் அந்த மேக்கப் கலைஞ்சிரும். அப்போ அவங்களுடைய ஒரிஜினல் இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். ஆனால் அவங்க கலரெல்லாம் தெரிஞ்சது சார் இப்படி இருக்கணுமே சார். இல்லை, இதெல்லாம் எதுக்குன்னா அப்படியெல்லாம் இருந்தால் கூட அவங்கள விட்டா ஹீரோயின் இல்லை சார். 17 இயர்ஸ் ஒருத்தவங்க வந்து ஒரு ஃபீல்டில் இவ்வளோ தூரம் ஒரு தன்னை தக்க வச்சிருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்களோட ஹார்ட் ஒர்க் எந்த அளவுக்கு இருக்கும்? ஹார்ட் ஒர்க் இல்லை. அன்னைக்கு அதாவது நான் தான் சொல்கிறேன், லக்கி மஸ்கட் அவங்கள போட்டா படம் ஓடும். சவுத் இந்தியன் மட்டும் தானா சார்? அவங்க சவுத் இந்தியன் ஸ்டார்ஸ் மட்டும் தானா சார்? ஷீ இஸ் ரெப்ரசன்டட் ஒன்லி அஸ் சவுத் இந்தியன். சசுரால் இந்த மாதிரி இதெல்லாம் 2-3 படத்துக்கு போனாங்க. சரி, கொஞ்சம் பாப்புலர் நடிக்கல. இரும்பு திரையெல்லாம் இந்தியில் எடுத்த போது பைகாம்னு படத்தை எடுத்தாங்க, அதெல்லாம் சரியா வரல. அந்த ஹிந்திக்கு போனதில் வந்து தப்பிச்சது 2-3 பேர் தான்மா. ரேகா, ஹேமமாலினி, ஸ்ரீதேவி. எல்லாத்துக்கும் முன்னாடி வைஜெயந்தி மல்லா. வைஜெயந்தி மல்லா நார்த்த அப்படியே உழுந்துட்டானுங்க, சுருண்டுட்டானுங்க. பத்மினி பின்னாடி போனாங்க, நிக்கல. அப்புறம் ரேகா, அதுக்கடுத்து அப்படியே ரேகா உச்சகட்டத்துக்கு விட்டாங்க. ஹேமாமாலினி ஓரளவுக்கு, ஸ்ரீதேவி, ஜெயபிரதா நார்த்து காலி ஆயிட்டான், சுத்தமாக காலி ஆயிட்டான். அது அந்த அளவுக்கு இங்க இருக்கிற அந்த லட்சணம். ஒரு ஆம்பளை அவனுக்கு அலோவ் பண்ணல, ஒரு ஆம்பளை அவனுக்கு அலோவ் பண்ணல. பெண்களை அவனுக்கு நார்த் அக்செப்ட் பண்ணாங்களே ஒழிய. கமல் வந்து ஏக் தூஜே கேரியர்ல கிரியேட் பண்ண சென்சேஷன் வந்து வேற எவனுமே கிரியேட் பண்ண, ஒழிச்சு கட்டிட்டு தான் நம்ம வேலை பார்த்தோம். அதுக்காகவே அமிதாப் பச்சனை வந்து ஓரம் கட்டிவிட்டாங்க. அமிதாப் பச்சனுடைய ரசிகர் மன்றம் அப்படியே மாறிச்சு கமல் அவர்களுக்கு. உடனே என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணி கமலை பொட்டி கட்டி அமைச்சார். அன்னைக்கு அமிதாப் பச்சனுக்கு வெறும் நடிகர் மாத்திரம் இல்லை, இந்திரா காந்தியுடைய ரைட் ஹேண்டு. முறைச்சா காலி. கமல் சைலண்டாக உடையாட்டார், வம்பே வேணாம் சார். இப்போ வரைக்குமே வந்து ஏஆர் ரகுமான் அவர்கள் கூட ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு சார். அதான் நார்த்தில் வந்து அவரால் கால் பதிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு பிகாஸ் he has faced so many issues. அங்கே இன்டர்னல் பாலிடிக்ஸ் நிறைய இருக்குது அப்படின்றதுனால அவரும் சவுத்துல இருந்து போனால் யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்கம்மா. அதே மாதிரி லதா மங்கேஷ்கர் சவுத்துல இருந்து, எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்து ஏக் தூஜே கேரியர்ல இருந்து 2 பேர் பாப்புலர்மா. ஒன்று கமல், இன்னொன்று எஸ்பி பாலசுப்ரமணியம். 2 பேர்த்தையும் பொட்டி கட்டி தூக்கிட்டு வந்து போட்டு தான் நம்ம வேலை பார்த்தேன். பாரதி ராஜா உள்ளே போகிற மாதிரி இருந்தது. கிராமிய படங்கள் சக்ஸஸ் ஆச்சுன்னு என்ன பண்ணுது, அந்த 16 வயதில் படத்தை ஹிந்தியில் எடுக்கிறாங்க, தியேட்டரை கிடைக்கூடாம நிறுத்திவிட்டாங்க. மராத்தா மந்திருக்கிற ஒரே தியேட்டரில் மார்னிங் ஷோ மாத்திரமே ஓடப்பட்டது, படத்தை நிறுத்திட்டாங்க. வந்தால் அமிதாப் பச்சன் மார்க்கெட்டு போயிடும், அந்த ஒரு பயத்தினால அந்த அளவுக்கு அவங்க இருந்தாங்க. ஃபைன் சார். இப்போ இதெல்லாம் வேற கதை. அதனால ஹிந்தியில வந்து இவங்களால இது பண்ண முடியல. பட் இங்கே வந்து அவங்களோட மார்க்கெட் எந்த அளவுக்கு தக்க வச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும் சார். அவங்களோட நடிப்புன்றது விட அந்த கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிற அந்த ஒரு தமிழ், அதுக்கு தான் ரஜினிகாந்துக்கு அதே தான். ரஜினிகாந்துக்கு இவங்களுக்கு அந்த கன்னட கலந்த தமிழ். அவங்க கோடி வாழ்ந்தால் கோடி நன்மைங்கிற படத்தில் வருவாங்க, அறிமுக இதுலேயே வந்து. ஆனால் அந்த கதையில் எப்படின்னாக்கா கர்நாடகாவை சேர்ந்தவங்க வந்து சென்னையில் தங்கியிருக்கிறாங்க. அதுக்கு வணக்கம் மாமா, வணக்கம் மாமி அப்படின்னு வருவாங்க. அதுலேயே தியேட்டரில் ஒரே விசிலாம் பறந்துருச்சு. அதுக்காக தான் அந்த பேச்சு, அந்த பேச்சு. அப்புறம் ஒரு நடிப்புன்னு எடுத்திங்கன்னா மணப்பந்தல்னு ஒரு படம் அவங்களுடைய நடிப்புக்காக ஓடிச்சு. அற்புதமாக நடித்தான்.
அந்த படத்தில் 2 பேர், அசோகன், எஸ்ஏ அசோகனும் சரோஜா தேவி அவ்வளோ பிரமாதம் நடித்தாங்க. எஸ்எஸ்ஆர் இருந்தார், இவங்க 2 பேர்த்துக்கு முன்னாடி அவர் ஈடுபடல. அவ்வளோ பிரமாதமான இது. ஏறத்தாழ இது சிவகுமார் ரஜினிகாந்த் நடித்த ஒரு படம் வந்தது, போனா ஒரு கேள்வி. ஏறத்தாழ அந்த ஸ்டைலில் இருக்கும் அந்த கதை. எஸ்எஸ்ஆருக்கு வந்திருக்க வேண்டிய பேர் சரோஜா தேவி அசோகனுக்கு போயிடுச்சு. அசோகன் அவர்களுக்கு சரோஜா ஏபி சரோஜாவுக்கு வந்திருக்க வேண்டிய பேர் சரோஜா தேவிக்கு போயிடுச்சு. அந்த அளவுக்கு அவங்க தேவியோட பெர்ஃபார்ம் இல்லை சார். பெர்ஃபார்மன்ஸ் மணப்பந்தல் ஓடுனதே அவங்க 2 பேத்துக்காக போயிடுச்சு. அப்பேற்பட்ட அற்புத மணப்பந்தல். சரி, உண்மையாகவே அவங்களோட அந்த மெமரிஸ்லாம் பேசும்போது உங்களுக்கு எவ்வளோ மெமரிஸ், உங்களுக்கு ஃபேவரட் சாங் ஏதாவது இருக்கா சார் நீங்கள் பாடணும்னு நினைக்கிறீங்க? யாருக்கு மாப்பிள்ளை யாரோன்னு ஒரு பாட்டு. ஓகே. எந்த படம்? என்ன படம் இல்லை, மருத்துவம் பார்த்தால் பஸ்தூர்னு நினைக்கிறேன். யாருக்கு மாப்பிள்ளை யாரும், கொடியை சேர்ந்ததும் காற்று. ஆமாம் சார். அப்புறம் அதை யாருக்கு மாப்பிள்ளை யாரோ இதுதான் பார்த்தால் பசித்தூர், கொடியை சேர்ந்ததும். பணத்தோட்டங்கிற படத்தில் ஜவ்வாது பந்தலிட்டு சர்க்கரையில் விட்டு செவ்வாழை கீழே எடுத்து வா 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 அப்படின்னு சொல்லி செம்மாதுளை பிளந்து வா வா வா, நாகலிங்க பூவை எடுத்து 4 பக்கம் தேர் எடுத்து உள்ள வா வா வான்னு இந்த பாட்டு சீன்ல குடிச்ச மாதிரி 2 பேர் ஆக்ட் பண்ணுவாங்க. இந்த பாட்டு பாடுங்க சார். சிட்டுக்குருவி தொண்டெல்லாம் சரியா சும்மா 2 லைன் சிட்டு. அதை விட உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும், நிலவிலா வானம் நீரில்லா மேகம் நனவுதாக்கே என்னை பாட சொன்னார் என்ன பாட தோன்றும். அருமையான பாட்டு. சிட்டுக்குருவி அது அவ்வளவு பிடிக்கும். ரொம்ப அழகா பாடுனீங்க சார். அதே மாதிரி எம்ஜிஆர் நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை, ஒருவர் மனதிலே ஒருவர் அடி, நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம், ஒருவர் மனதிலே ஒருவர். கேட்ட மாதிரி இருக்கு சார் இந்த சாங்ஸ்ல. அதாவது ஊரறியாமல் உறவறியாமல் யார் வர சொன்னார் வீட்டுக்குள்ளே, ஓடிய கால்களை தொடர்ந்து வராமல் நான் வந்தேன் உன் காட்டுக்குள்ளே, அவளக்கூடிய வா சிந்தாமணியே வா மணிமேகலையே வா வா மந்தமாவே வா நான் ஒரு குழந்தை. அதெல்லாம் சான்ஸே இல்லை சார். பயங்கர பியூட்டிஃபுல் மெமரிஸ். அதாம்மா 58களில் இருந்து 65 வரையிலும் எம்ஜிஆர், சிவாஜி, சரோஜா தேவி, MS விஸ்வநாதன், கண்ணதாசன், TM சௌந்தரராஜன், P சுசீலா, சினிமாவே அவங்க தான். சான்ஸே இல்லை சார். சினிமாவே அவங்க தான் சார். எனக்கு இப்போ வரைக்கும் இல்லை சார், விவேக் அவர்களும் வடிவேலு அவர்களும் அவங்களோட விவேக் அவர்கள் அந்த கோபால் கோபால் அப்படின்னு சொல்லி புதிய படம் உண்மையாவே அது சரோஜா தேவி மாதிரி கோபால் கோபால் அது எந்த அளவுக்கு அது எந்த அளவுக்கு ஒரு நாங்க காலேஜில் படிப்போம் அந்த சீனை நாங்கெல்லாம் அது மாதிரி கிண்டல் பண்ணி பண்ணுவோம். கோபால் கோபால் என்னை விட்டு விடுங்கள் கோபால். யாராவது பொண்ணு போயிட்டு இருந்தாக்கா, நான் அவளை லவ் பண்றேன், உடனே அவ சொல்றதா நாங்க கோபால் என்னை விட்டு விடு கோபால் தாட்டா சொல்லுவாங்க. அது மாதிரி சார். அப்புறம் வடிவேலு படத்துல கடைசியா அவங்க சூர்யாவோட ஒரு படம் நடிச்சாங்க சார், ஆதவன் என்ற அந்த படத்துல. அதுலதான் அந்த அம்மா கடைசியா நடிச்ச. ஆமா சார், அதுதான் கடைசியா நடிச்ச படம். அதுல ஏமா நீ இங்கேயும் இப்படி ஃபுல்லா மேக்கப்ல தான் சுத்துவியா அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலு அவர்கள் கூட அதெல்லாம் உண்மையாவே கிளாசிக்கான. சன் டிவி ப்ரோக்ராம்ல சொன்னார் தெரியும், நீங்க திரையில ஜொலிச்சுக்கிட்டு இருந்தோம், நாங்க தரையில இருந்து பார்த்த ஆள் நீங்க அப்படின்னு. அதெல்லாம் ட்ரிபியூட் உண்மையாவே சார். அதாவது அன்னைக்கு எங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை. ஆனா ஷீ இஸ் நாட் அ பேட் ஆக்ட்ரஸ். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமில்ல, கணுக்காலை தவிர அவங்க உடம்புல முகத்தையும் கணுக்காலையும் தவிர அவங்க உடம்புல எதையுமே காட்டினது. ஜாக்கெட்டு கூட ஸ்டமக் ஷோல்டர் கிடையாது, எக்ஸ்போஸ்லாம் பண்ணாம நல்லவே கிடையாது, கம்ப்ளீட்டா கவர்ட். சான்ஸே இல்ல சார். உண்மையாவே அது அந்த மாதிரியான ஒரு ஹீரோயின் ஒரு ஜீன்ஸ் போட்டு நாங்க பார்த்தது இல்லை.
பறக்கும் பாவை படத்தில் தான் அவங்க வந்து ஜீன்ஸில் வந்தாங்க. அதில் தான் அவங்க வந்து ஜீன்ஸில் வந்தாங்க. சர்க்கஸில் கூட ஸ்கர்ட்டு இது ஒரு முழங்கால் ஒரு போட்டு சர்க்கஸ்காரி இப்படி வந்தால் எவன் பார்ப்பானாங்க. அது படமும் ஃபெயிலியர் ஆச்சு, அது வேறு. ஏன்னா அப்போ ஜெயலலிதா உள்ளே வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. ஓகே, உண்மையாகவே எங்களையுமே வந்து நீங்கள் அந்த ஒரு மெமரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தீங்கன்னு தான் சார் சொல்லணும். ரொம்ப அழகாக ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் எங்களுக்கு ஷேர் பண்ணி பாட்டும் பாடி ரொம்ப தேங்க்ஸ் சார் எங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு. ரொம்ப நன்றி சார்.